நண்பர்களே, இப்போது இந்த காணொளியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பிரபஞ்சத்தின் அனுமதி இல்லாமல் இதை பார்ப்பது வாய்ப்பே கிடையாது. இந்த வீடியோவோட இறுதியில் நான் சொல்லப்போகும் செய்தி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக விரும்புகிறீங்க. அது பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், அல்லது மன அமைதியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த விருப்பம் இன்னும் நிறைவேறலன்னு நினச்சி என்னால் முடியல போல, எனக்கு இதெல்லாம் கிடைக்காதோ அப்படின்னு உங்களையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கலாம். இன்றைய இந்த வீடியோ உங்களோட அந்த சந்தேகத்துக்கு ஒரு முடிவு, உங்களோட அந்த பயத்துக்கு ஒரு விடை, முக்கியமாக நம்பிக்கையும் விடுவித்தலும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கான ஒரு தெளிவான விளக்கம். நம்பிக்கைன்னா என்ன? நம்பிக்கைனா நடக்கணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லை, நிச்சயம் நடக்கும்னு மனசுக்குள்ள எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்புறது. பல பேருக்கு ஆசை இருக்குது, ஆனால் நம்பிக்கை கிடையாது. எனக்கு நல்ல வேலை வேணும்னு சொல்லுவாங்க, அதே நேரத்தில் ஆனால் இந்த காலத்தில் யாருக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரச்சனை. நீங்கள் வெளில ஆசையாக சொல்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவநம்பிக்கை இருக்குது. பிரபஞ்சம் எதை கேட்கும் தெரியுமா? உங்களோட உள் மனசை. வாயில் சொல்கிற வார்த்தையே இல்லை. பிரபஞ்சம் எப்படி செயல்படுது? பிரபஞ்சம் ஒரு பெரிய சக்தி. அது உங்களோட எண்ணங்களை, உணர்வுகளை, அதிர்வுகளை கவனிக்குது. நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புறீங்களோ அப்போது அதே அதிர்வை பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறீங்க. உதாரணத்துக்கு, இது நடக்காதுன்னு நினச்சா அதே நடக்காதுன்னு அதிர்வு தான் போகுது. இது நிச்சயம் நடக்கும்னு முழு மனசோட நம்பினா அதே நம்பிக்கை அதிர்வு தான் பிரபஞ்சத்துக்கு போகுது. பிரபஞ்சம் தீர்ப்பளிக்காது, அது கேள்வி கேட்காது. நீங்கள் அனுப்புகிறத அப்படியே திருப்பி தரும். விருப்பத்தை எப்படி வேண்ட வேண்டும்? முதல் படி தெளிவு. உங்களுக்கு என்ன வேணும் அதை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நல்ல வாழ்க்கை வேணும்னு சொல்கிறது போதாது, என்ன மாதிரி வாழ்க்கைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக, எனக்கு மன அமைதியோட பொருளாதார சுதந்திரம் உள்ள வாழ்க்கை வேணும், எனக்கு மரியாதை தர்ற ஒரு வேலை வேணும், எனக்கு உண்மையாக நேசிக்கிற ஒரு உறவு வேணும். தெளிவு இருந்தால் தான் பிரபஞ்சத்துக்கு வழிகாட்ட முடியும். இரண்டாவது படி முழுமையான நம்பிக்கை. இங்கே தான் பல பேர் சிக்கிக்கிறாங்க. நீங்கள் வேண்டிட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? வேண்டின, ஆனால் நடக்குமா? இன்னும் எத்தனை நாள் ஆகும்? ஏன் இன்னும் வரல? இந்த கேள்விகள் எல்லாம் நம்பிக்கையை உடைக்குது. நீங்கள் ஒரு விதை விதைச்சா ஒவ்வொரு நாளும் மண்ணை தோண்டி பார்த்து முளைச்சுதான்னு கேட்பீங்களா? இல்லை. நீங்கள் மண்ணை மூடுவீங்க, தண்ணி ஊற்றுவீங்க, பிறகு நம்பிக்கையோட காத்திருப்பீங்க. அதே மாதிரி தான் விருப்பமும். விடுவித்தல் என்றால் என்ன? விடுவித்தல்னா எனக்கு வேணாம்னு கைவிடுறது கிடையாது. நான் வேண்டியதை வேண்டிட்டேன், நான் என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்கிறேன். இப்போது முடிவை பிரபஞ்சத்திடம் விட்டுறேன். இதுதான் உண்மையான விடுவித்தல். பல பேர் நினைக்கிறாங்க, நான் விடுவிச்சிட்டா அது நடக்காதுன்னு. இல்லை, நீங்கள் பிடிச்சி இழுக்கிற வரைக்கும் தான் தாமதம். நீங்கள் விட்டுட்டாதான் ஓட்டம் ஆரம்பிக்கும். ஏன் விடுவித்தல் முக்கியம்? ஏனென்னா, பிடிச்சி வைத்திருக்கிற மனசு பயத்தில் இருக்கும், விட்டுடுற மனசு நம்பிக்கையில் இருக்கும். நம்பிக்கை என்பது விதை, விடுவித்தல் என்பது மண். இரண்டும் இல்லாமல் பயிர் வராது. எப்போது விடுவிக்க வேண்டும்? நீங்கள் வேண்டியதும் அதை அடைவதற்கான முயற்சியும் செய்த பிறகு. முயற்சி இல்லாமல் விடுவித்தல் என்பது சோம்பேறித்தனம். நம்பிக்கை இல்லாமல் முயற்சி செய்வது பயம். இரண்டும் சமநிலையில் இருக்கணும். விடுவித்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். தேவையில்லாத கவலைகளை குறைக்கவும், எப்போது வரும்னு கேள்வி கேட்காதீங்க. உங்கள் மனசை அமைதியாக வைக்கவும், உங்கள் நம்பிக்கையை பாதுகாக்கவும் பிரபஞ்சம் நேரம் பார்க்கும். நீங்கள் நேரம் பார்க்க வேண்டாம். சில விஷயங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சில விஷயங்களுக்கு சரியான நேரம் வரணும். உன் கனவுகள் பெரிதாகும் தருணத்தில் பிரபஞ்சம் மெதுவாக ஒரு விசித்திரமான விளையாட்டை தொடங்கும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் குறையத் தொடங்குவார்கள். பேசும் வார்த்தைகள் சுருங்கும். பிரபஞ்சம் உன்னை அடித்து உட்கார வைக்கும். யாரும் இல்லாமல் தனிமை உன்னை வச்சு செய்யும். சத்தங்கள் அமைதியாக மாறும். அது எல்லாம் விபத்தில்லை, அது கர்மாவின் வடிகட்டல்.
உன் வாழ்க்கையிலிருந்து விலகுபவர்கள் உன்னை விட்டுச் சென்றது தண்டனை இல்லை, அவர்களுக்கான பாடம் உன்னுடன் முடிந்துவிட்டது. அதே நேரத்தில் நீ தனியாக நடக்கத் தொடங்கும்போது பிரபஞ்சம் உன்னோடு குறிப்புகளாக பேசத் தொடங்கும். ஒரு எண்ணம் திடீரென தோன்றும், ஒரு பதில் எங்கிருந்தோ கிடைக்கும், ஒரு கதவு எதிர்பாராத நேரத்தில் திறக்கும். இதுதான் ஆச்சரியம். நீ தனியாக இல்லை என்பதை அமைதியே உனக்கு உணர்த்தும். கர்மா உன்னை சோதிக்கவில்லை, உன் நம்பிக்கையை உறுதி செய்கிறது. நீ பின்னோக்கி பார்க்கும் நாளில் இந்த தனிமை உனக்கு ஒரு சாபமாக தெரியாது, உன்னை உயர்த்திய இரகசிய சக்தியாக தெரியும். அப்போது புரியும், பெரிய கனவுகளுக்கான பாதை கூட்டத்தால் அல்ல, பிரபஞ்சத்தின் துணையால் மட்டுமே கடக்கப்படும். நண்பா, பிரபஞ்ச வழிகாட்டுதல் என்பது உண்மையாகவே இருக்கிறதா, இல்லை அது வெறும் மூட நம்பிக்கையா? பிரபஞ்ச வழிகாட்டுதல் 100 இல்லை 1,00,000% உண்மை. அதற்கு நானே ஒரு சாட்சி. என் வாழ்க்கையின் முக்கியமான பல தருணங்களில், வாழ்க்கை தந்த அழுத்தத்தில் தவறான முடிவுக்கு மனம் எத்தனிக்கும் போது எல்லாம் சில சமிக்கைகள், சில செய்திகள், சில வார்த்தைகள், சில மனிதர்கள் மூலமாக 1111 222 555 369 696 96 6996 என்ற இந்த ஏஞ்சல் நம்பர்கள் மூலமாக, ஆட்டோவின் பின்புற வார்த்தைகள், ஃபேஸ்புக்கில் யாரோ போட்ட பதிவுகள், யூடியூபில் ஏதோ ஒரு காணொளி, நம் மனதில் திடீரென்று தோன்றும் ஒரு தீராத எண்ணம், ஆசை, அல்லது இதை செய்தே ஆக வேண்டும் என்ற விருப்பம் என பிரபஞ்சம் உங்களை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இவ்வளவு ஏன், இந்த காணொளி மற்றும் யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்ததே பிரபஞ்சத்தின் ஒரு செய்தி மூலமாகத்தான். இந்த காணொளிக்கான தரவுகள் முழுக்கவே என் மனதில் தோன்றியவைதான். அதற்கான உந்துதலை தந்தது சந்தேகமே வேண்டாம், பிரபஞ்சம்தான். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பல காணொளிகள் பார்த்திருக்கலாம். இப்போது நான் சொல்லப்போகும் ரகசியம் அவ்வளவாக யாரும் சொல்லவில்லை. ஒரு உண்மையை சொன்னால் ஈர்ப்பு விதி எவ்வாறு வேலை செய்யுமெனில், நீங்கள் எதை ஈர்க்க வேண்டுமோ அதையே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தெரியும்படி செய்யும். இதை புரிந்து கொள்ள சிறிது கஷ்டமாக இருக்கலாம். உங்கள் கர்ம பலனுக்கேற்ப உங்கள் வாழ்க்கைக்கு எதை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்ய வேண்டும் என்பதை பிரபஞ்சமே முடிவு செய்கிறது. உனக்கு இது வேண்டும் என்று ஒன்றை நீ ஈர்க்க முயற்சி செய்தால் அது உங்கள் விதியில் இருந்தால் மட்டுமே நடக்கும். இதை புரிந்து கொண்டவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வருவதைக் கண்டு மயங்காமலும் போவதைக் கண்டு கலங்காமலும் சமநிலையோடு வாழும் ஒரு மனிதனின் வாழ்க்கைதான் சிறப்பான ஒரு வாழ்க்கை. பிரபஞ்சம் நீங்கள் சமநிலைக்கு வரும் வரை உங்களை அடித்து துவைத்துதான் புரிய வைக்கும். ஒரு ரயிலில் போய்கொண்டிருக்கும் பயணியைப் போல வாழ வேண்டும். ரயில் ஓட்டுநரை பிரபஞ்சமாக நினைத்துக் கொள்ளுங்கள். போகும் வழி எங்கும் கிடைக்கும் மகிழ்ச்சிகளை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டிய இடத்திற்கு போக வேண்டும். போகும் வரை உன் தகுதியை அதிகப்படுத்தி அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை உன் விதிபடி பிரபஞ்சம் தரும். எதுவும் உன்னுடையது கிடையாது, எல்லாம் மாயை. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை, நிலைக்கப் போவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை பிரபஞ்சம் உங்களை சோதித்து கொண்டுதான் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், அல்லது புரிய வைக்கப்படுவீர்கள். எத்தனை ஜென்மமானாலும் சரி, புரியவில்லை என்றால் மீண்டும் கேளுங்கள். இறுதியாக நான் சொல்லப்போகும் இந்த வார்த்தையை நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேச உபயோகப்படுத்தலாம். பிரபஞ்சத்தோட அருளால செய்கிற தொழில்ல நல்ல வருமானம், நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை சிறப்பா என் தேவைக்கேற்ப வந்துகிட்டே இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்சத்தோட அருளால செய்கிற தொழில்ல நல்ல வருமானம், நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை சிறப்பா என் தேவைக்கேற்ப வந்துகிட்டே இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதை ஒரு மந்திரம் போல சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் வாழ்க்கை மாறும். அன்று இப்போது இருக்கும் சோகங்கள் எல்லாம் நகைச்சுவையாக கூட இருக்கலாம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக வந்து சேருகிறதே என வருத்தப்பட வேண்டாம். ஒரு நொடி தாமதம் மிகப்பெரிய விபத்தை தடுக்கும் என்பது உனக்கு தெரியுமா? தாமதங்கள் சாபமல்ல, வரம். பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு எதிராக வேலை செய்யாது, அது உங்களுக்காகத்தான் வேலை செய்யும். நண்பர்களே, இந்த வீடியோவில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நினைவில் வையுங்க. நீங்கள் விரும்புகிறத தெளிவாக வேண்டுங்க. நீங்கள் என்ன நினைக்க வேண்டும், என்ன உனக்கு கிடைக்க வேண்டும் என அனைத்து கட்டுப்பாடுகளும் பிரபஞ்சத்திடம் இருக்கும். அதன்படி அது வேலை செய்யும்.
முழு மனசோட நம்புங்க. பிறகு முடிவை பிரபஞ்சத்திடம் விட்டுடுங்க. உங்களுக்கானது உங்களை தேடிதான் வரும். தவறி போகாது. தாமதமாக வரலாம், ஆனால் மறுக்கப்படாது. இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு ஒரு சின்ன அமைதியாவது கொடுத்திருந்தா அதுதான் இந்த வீடியோவின் வெற்றி. வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு மட்டுமே எதையும் சாதிக்க முடியும். எனவே விட்டுவிடுங்கள், எல்லாம் வரும். பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு எண்ணமும் கூட தொடர்ந்து அதிர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த அறை, உங்கள் உடல், உங்கள் எண்ணங்கள், இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த அதிர்வெண்ணில் இருக்கிறீர்களோ அதற்கேற்ற மனிதர்கள், அதற்கேற்ற வாய்ப்புகள், அதற்கேற்ற வாழ்க்கையே உங்கள் அருகில் வந்து சேர ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் அதிர்வுதான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. இந்த வீடியோவில் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் மிக சக்தி வாய்ந்த ஒரு விதியான அதிர்வு விதியை, லோ ஆஃப் வைப்ரேஷன் பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தால் உங்கள் எண்ணங்கள், உங்கள் வாழ்க்கை மற்றும் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் உங்கள் பார்வை கூட மாறி போகலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு காட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலைப்பிற்குள் செல்லலாம். நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் வெளிப்படையாக பார்த்தால் மிகவும் அமைதியாகவும் நிலையாகவும் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பெரிய இசையைப் போல தொடர்ந்து அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்மால் கேட்க முடியாத, கண்களால் பார்க்க முடியாத ஒரு அதிர்வுகளின் உலகம் நம்மை சுற்றி எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் நிகழும் பல விஷயங்களின் அடிப்படையில் இருக்கும் ஒரு முக்கியமான விதிதான் அதிர்வு விதி அல்லது லா ஆஃப் வைப்ரேஷன். இந்த விதி என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு துகளும் தொடர்ந்து அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. மிகச்சிறிய அணுக்கூறு துகள்களிலிருந்து தொடங்கி அளவிட முடியாத அளவுக்கு பெரிய விண்மீன் மண்டலங்கள் வரை அனைத்தும் இந்த அதிர்வு விதியின் கீழ் இயங்குகின்றன. எதுவும் முற்றிலும் அமைதியாக இல்லை, எதுவும் முழுமையாக நிற்கவில்லை. வெளிப்படையாக ஒரு கல் அமைதியாக இருப்பது போல தோன்றலாம், ஒரு மேசை அசையாமல் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவற்றின் உள்ளே இருக்கும் துகள்கள் தொடர்ந்து அதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அதிர்வு நம்முடைய உணர்வுகளால் உணர முடியாத அளவுக்கு சிறியதாக இருப்பதால் தான் அது நமக்கு தெரியாமல் போகிறது. நீங்கள் சுற்றி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்கள், உங்கள் கையில் இருக்கும் கைபேசி, நீங்கள் உட்கார்ந்திருக்கும் நாற்காலி, இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் தொடர்ந்து அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தனித்தனி அதிர்வெண்களில் அதிர்கின்றன. நாம் மனிதர்களாக இருந்தாலும், விலங்குகளாக இருந்தாலும், மரங்களாக இருந்தாலும், ஒவ்வொரு உயிரும் ஒரு தனிப்பட்ட அதிர்வு நிலையை கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். அது மிகவும் உறுதியானதாக இருக்கும். அதே நேரத்தில் தண்ணீர் மிகவும் மென்மையானது, அது ஓடும் தன்மையை கொண்டது. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அறிவியல் சொல்வது என்னவென்றால், இந்த இரண்டுமே அணுக்கள் மற்றும் துகள்களால் ஆனவை. ஆனால் அந்த துகள்கள் எந்த விதமான அதிர்வெண்களில் அதிர்கின்றன என்பதால் தான் அவற்றின் தன்மை மாறுகிறது. அதாவது ஒரு கல் என்பது ஒரு விதமான அதிர்வு, தண்ணீர் என்பது இன்னொரு விதமான அதிர்வு. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒரு பெரிய உண்மை நமக்கு தெரியும். இந்த உலகில் உள்ள அனைத்தும் அடிப்படையில் ஆற்றல்தான். அந்த ஆற்றல் வெவ்வேறு அதிர்வெண்களில் வெளிப்படுவதால் தான் வெவ்வேறு வடிவங்களில் நாம் அதை பார்க்கிறோம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த விதியில் மனிதர்கள் மட்டும் விதிவிலக்காக இருக்கிறார்களா? இல்லை, நாமும் அதே விதியின் ஒரு பகுதிதான். மனிதர்களாகிய நாமும் ஒரு சிக்கலான அதிர்வு ஆற்றலின் அமைப்பாகவே இருக்கிறோம். நம் உடல் மட்டுமல்ல, நம் எண்ணங்களும் நம் உணர்ச்சிகளும் கூட அதிர்வு ஆற்றல்களாகவே செயல்படுகின்றன. நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. நாம் உணரும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. நம் மூளை என்பது மின்சார சிக்னல்களால் செயல்படும் நரம்பு செல்களின் ஒரு பெரிய வலையமைப்பு. அது நமக்கு சிந்திக்க உதவும் ஒரு கருவி. நாம் சிந்திப்பது மூளையின் மூலம்தான். ஆனால் மூளைதான் எண்ணங்களை உருவாக்குகிறது என்று முழுமையாக சொல்ல முடியாது.
நாம் உருவாக்கும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம் உடலிலும் நம் மனதிலும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வை உருவாக்குகின்றன. அந்த அதிர்வுகள் சேர்ந்துதான் நம் முழு அதிர்வு நிலையை அமைக்கின்றன. அதிர்வு விதியை புரிந்து கொள்வது வெறும் ஒரு அறிவியல் கருத்தை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உண்மை. குறிப்பாக உடல் நலம், உறவுகள், மனநிலை மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றம் ஆகியவற்றில் இந்த விதி மிகவும் முக்கியமான பங்கை கொண்டுள்ளது. நாம் எந்த அதிர்வெண்ணில் வாழ்கிறோமோ அதற்கேற்ற அனுபவங்களே நம் வாழ்க்கைக்கு வந்து சேரும். உதாரணமாக, பயம், சந்தேகம், கவலை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் மிகவும் குறைந்த அதிர்வுகளை உருவாக்குகின்றன. இந்த அதிர்வுகள் தொடர்ந்து மேலும் எதிர்மறையான அனுபவங்களை நம் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் ஒரு சுற்றத்தை உருவாக்குகின்றன. மாறாக, நம்பிக்கை, மகிழ்ச்சி, நன்றி உணர்வு போன்ற நேர்மறை உணர்ச்சிகள் உயர்ந்த அதிர்வுகளை உருவாக்குகின்றன. இந்த உயர்ந்த அதிர்வுகள் நம் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல மனிதர்களையும் நல்ல அனுபவங்களையும் ஈர்க்க ஆரம்பிக்கும். இதுதான் பலர் ஈர்ப்பு விதி என்று அழைக்கும் கருத்தின் அடிப்படை. தனிப்பட்ட முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டால் உங்கள் அதிர்வு நிலை உங்கள் வளர்ச்சியை மிகவும் நேரடியாக பாதிக்கிறது. உங்கள் அதிர்வு உயர்ந்ததாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்போது உங்கள் வளர்ச்சிக்கும் தன்னறிவுக்கும் அதிக வாய்ப்புகள் உருவாகின்றன. இதை கற்பனை செய்ய மிகவும் எளிய உதாரணம் ஒன்று இருக்கிறது. ஒரு ரேடியோவை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேடியோ ஸ்டேஷனை கேட்க விரும்பினால் அந்த ஃப்ரீக்வென்சிக்கு உங்கள் ரேடியோவை சரியாக அமைக்க வேண்டும். இல்லையெனில் அந்த ஒலி உங்களுக்கு கிடைக்காது. அதேபோல வாழ்க்கையிலும் நாம் பெற விரும்பும் விஷயங்களுக்கு ஏற்ப நம் மனதின் அதிர்வையும் மாற்ற வேண்டும். நமது உணர்ச்சிகள் நம் அதிர்வு நிலையின் வெளிப்பாடுகளே. நீங்கள் அமைதியில்லாமல் இருந்தால் அல்லது மன அழுத்தத்தில் இருந்தால் நீங்கள் குறைந்த அதிர்வெண்ணில் இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தால் உங்கள் அதிர்வு உயர்ந்த நிலையில் இருக்கும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நம் அதிர்வு நிலையை நாமே மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு எதிர்மறையான மனநிலையை மெதுவாக ஒரு நேர்மறையான மனநிலையாக மாற்றுவது நம் கைகளிலே உள்ளது. உதாரணமாக, நீங்கள் ஒருவரை சந்திக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் மனம் தளர்ந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அவரிடம் நேர்மறையான விஷயங்களை பேசலாம். அவரை சிரிக்க வைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்லலாம், அல்லது அவரை பற்றிய உண்மையான பாராட்டை கூறலாம். சில நிமிடங்களில் அவர் முகத்தில் ஒரு மாற்றம் தோன்றும். அவரது மனநிலை மாறும். அதே நேரத்தில் அவரது அதிர்வும் உயர்ந்துவிடும். இந்த எளிய முறையை நாம் நம் வாழ்க்கையிலும் பயன்படுத்தலாம். பிரபலமான மனையியல் அறிஞரான விக்டர் பிராங்க் ஒரு ஆழமான உண்மையை கூறியுள்ளார். அவர் சொல்வது என்னவென்றால், எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நாம் கொடுக்கும் பதிலுக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியில்தான் நம் உண்மையான சக்தி இருக்கிறது. அந்த இடத்தில் நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை நாம் தேர்வு செய்ய முடியும். அதாவது, நாம் எந்த அதிர்வை தேர்வு செய்கிறோம் என்பதும் நம் கைகளிலேயே உள்ளது. நம் சுற்றுப்புறமும் அதிர்வுகளை உருவாக்குகிறது. ஒரு பரபரப்பான கஃபே ஒரு வகையான அதிர்வை உருவாக்கும். ஒரு அமைதியான காடு இன்னொரு வகையான அதிர்வை உருவாக்கும். சில இடங்களில் நாம் மிகவும் அமைதியாக உணர்கிறோம். சில இடங்களில் நமக்கு அசௌகரியம் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் அந்த இடங்களின் அதிர்வுகளே. உங்களுக்கு நல்ல உணர்வை தரும் இடங்களை தேர்ந்தெடுப்பது உங்கள் மனநிலையையும் உங்கள் அதிர்வையும் உயர்த்த உதவும். இயற்கையை கவனித்தால் இந்த உண்மையை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு அமைதியான ஏரி, காற்றில் அசையும் உயர்ந்த உயர்ந்த மரங்கள், இனிமையான பறவைகளின் குரல் மற்றும் ஒரு அழகான சூரிய அஸ்தமனம். இந்த காட்சிகள் நமக்கு ஏன் ஒரு ஆழமான அமைதியை தருகின்றன? ஏனெனில் இயற்கை சமநிலையுடனும் ஒற்றுமையுடனும் அதிர்கிறது. அந்த அதிர்வுகள் நம்மையும் சமநிலைக்கு கொண்டு செல்கின்றன. இந்த பிரபஞ்ச விதியின் மிக அழகான அம்சம் என்னவென்றால், அது எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதிலும் உங்கள் அதிர்வு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் முக்கியமான எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஏற்ப அனுபவங்களையும் சூழ்நிலைகளையும் அது மெதுவாக உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். கவனம் மற்றும் பயிற்சி மூலம் இந்த விதியை பயன்படுத்தி உடல் நலம்,
செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கைக்கு ஈர்க்க முடியும். அதிர்வு விதியை கற்றுக்கொள்வது ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வதை போன்றது. அது ஆற்றல் மற்றும் அதிர்வுகளின் மொழி. அதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை நீங்கள் ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் வாழ்க்கை இவை அனைத்தும் சீரற்ற சம்பவங்களின் கூட்டாக அல்ல. அவை எண்ணற்ற அதிர்வுகளால் பின்னப்பட்ட ஒரு அழகான ஓவியம் போன்றவை. உங்கள் வாழ்க்கையை அதிக கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள நீங்கள் இந்த அதிர்வு விதியை புரிந்து கொண்டு அதை நடைமுறையில் பயன்படுத்த தொடங்க வேண்டும். நாம் வெறும் உடலால் ஆனவர்கள் மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து அதிர்ந்து கொண்டிருக்கும் உயிருள்ள ஆற்றல் வடிவங்கள். நாம் நம்முடைய எண்ணங்களின் மூலம் நம் அதிர்வை மாற்ற முடியும். நாம் நம் உணர்ச்சிகளின் மூலம் நம் வாழ்க்கையின் திசையை மாற்ற முடியும். உங்கள் அதிர்வை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது என்பது உண்மையில் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதற்கு சமம். நீங்கள் உயர்ந்த மற்றும் நேர்மறையான அதிர்வுகளுடன் வாழ ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையும் மெதுவாக மாற்றமடைய ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் உங்கள் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்ல, அது உலகையும் மேலும் ஒற்றுமையானதாகவும் வளமானதாகவும் மாற்ற உதவும். அதனால் இந்த அதிர்வு விதியை புரிந்து கொள்ளும் பயணத்தை இன்று தொடங்குங்கள். கற்றுக்கொள்ளுங்கள், வளருங்கள், உங்கள் அதிர்வை உயர்த்துங்கள். ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அலை போல் பரவி செல்கிறது. அந்த அலைகள் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வளத்துடனும் ஒலிக்கட்டும். மறக்காதீர்கள், நீங்கள் கடலில் ஒரு துளி மட்டுமல்ல, ஒரு துளிக்குள் இருக்கும் முழு கடலே நீங்கள். அன்பு நண்பர்களே, சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். ஒரே எண் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களுக்கு முன்னால் தோன்றும். கடிகாரத்தில் 11:11, வாகன எண் 369, பில் தொகை 9669, மொபைல் நோட்டிஃபிகேஷன் கவுண்ட் கூட அதே எண். இது சாதாரணமா? அல்லது பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முயற்சி செய்கிறதா? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஏஞ்சல் நம்பர்ஸ் என்றால் என்ன. 11 11 369 96 69 போன்ற எண்களை அடிக்கடி பார்க்கிறீர்கள் என்றால் அதன் பின்னால் என்ன காரணம் இருக்கலாம்? ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பார்ப்பதால் நினைப்பது எல்லாமே நடக்கும். உங்கள் கூரையை பீத்து கொண்டு பணம் கொட்டும் என்றெல்லாம் கிளிக்பேட்ஸ் வைத்து உங்களை கவர நான் இங்கு வரவில்லை. உண்மையாகவே அது இப்படி வேலை செய்யும் என்ற அறிமுகத்திற்காக மட்டுமே சொல்கிறேன். உண்மையாகவே பல காணொளிகள் பார்த்தேன். யாருமே சரியான பதிலை சொன்னதாக தெரியவில்லை. எனவே ஏஞ்சல் நம்பர் எவ்வாறு வேலை செய்யும் என்பதற்கு சமீப உதாரணமாக என்னை எடுத்துக்கொள்கிறேன். ஏனெனில் ஏஞ்சல் நம்பர்களை நான் கண்டுகொண்ட பின்பே பிரபஞ்சம் என்னிடம் என்ன சொல்கிறது என புரிந்து கொண்டேன். பிரபஞ்சம் நம்மை தொடர்பு கொள்ள முக்கியமான ஒரு கருவி ஏஞ்சல் நம்பர். அதன் சரியான புரிதல் இல்லை என்றால் உங்கள் வெற்றி இன்னும் தாமதமாகலாம். பிரபஞ்சத்தின் அனுமதியோடே சொல்கிறேன், கேளுங்கள். சில வருடங்களுக்கு முன் நான் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்த தருணத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சமயம் அது. வெகு நாட்களாக என் கண்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்கள் தெரிந்த வண்ணம் இருக்கும். சில சூழ்நிலைகளில் என்னை எச்சரிக்கும் துணியில் 69 எண் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கும். அது எச்சரிக்கை சொல்லத்தான் வந்தது என்பது சம்பவம் நடந்த பிறகுதானே நமக்கு புரியும். மனிதன் தானே நாம் அனைவரும். சரி, கதைக்கு வருவோம். உதாரணத்திற்கு, ஒரு நபருடன் நான் பேசுகிறேன் என்றால் அவரால் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நடக்கும் என்றிருந்தால் அவருடன் பேசும்போது என் மொபைல் சார்ஜ் பர்சன்டேஜ் 69 இருக்கும். அவரின் கார் நம்பர் 69 இருக்கும். அல்லது அவரின் மொபைல் எண் 69 முடியும். இன்னும் பல. இப்படி எங்கு பார்த்தாலும் அந்த நம்பர் தெரிந்து கொண்டே இருக்கும். எனக்கு முதலில் எதுவும் புரியவில்லை. மாதங்கள், நாட்கள் கடந்தது. அந்த நபர்கள் மூலமாக என் வாழ்க்கையில் நான் பட்ட அடி மற்றும் அவமானங்களை சொல்ல ஒரு திரைப்படமே எடுக்கலாம். யாருக்கெல்லாம் நான் பழகிய சமயங்களில் எண் 69 காட்டப்பட்டதோ அவர்களால் என் வாழ்க்கையே முடித்து கொள்ளும் அளவுக்கு, அல்லது நான் இல்லாமல் போனால் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்ற ரீதியில் எனக்கு எண்ணிலடங்கா அழுத்தங்கள் வந்தது. 2 வருடங்களில் 20 லட்சம் வரை இழந்து மற்றும் நான் வாழ தேவையான அனைத்து விஷயங்களையும் இழந்து
நடுத்தெருவில் நின்றேன். இது நடந்து முடிந்த தருணத்தில்தான் நான் கண்டுகொண்டேன், என்னை எச்சரிக்கை செய்யத்தான் இந்த எண் காட்டப்படுகிறது என. அதை பின்தொடர ஆரம்பித்ததும் அடி வெளுக்கப்பட்டு என் கர்மா கழிந்து அமர்ந்த தருணத்தில் அடுத்து ஒரு எண் கண்ணில் பட ஆரம்பித்தது. அது 96. இப்போது அனைத்தும் தலைகீழ். 96 என்று குறிகாட்டப்படும் நபர்கள், சூழ்நிலைகள் அனைத்தும் என்னை என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வழிவகுத்தது. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் 96 என்ற எண் காட்டிய ஒரு பதிவிலிருந்து தான் ஆரம்பித்தது. பிப்ரவரி 10, 2026 0 இருந்த சப்ஸ்கிரைபர்கள் பிப்ரவரி 17 அன்று 1000 தாண்டியது. நான் அன்றே ஆணித்தரமாக பிரபஞ்சத்தை நம்பித்தான் ஆரம்பித்தேன். நீ காட்டித்தான் செய்கிறேன், நீயே வழிகாட்டு என இன்ஸ்டாவில் பேஜ் ஆரம்பித்து ஒரே வாரத்தில் எந்த விதமான ப்ரமோஷனும் செய்யாமல் பார்வையாளர்கள் எண்ணிக்கையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நான் மொபைலை திறக்கும்போது எல்லாம் என் கண்ணில் படுவது 96. நண்பா, என் வாழ்க்கை திடீரென்று மாறவில்லை. 10 வருடமாக நான் கற்று வைத்திருந்த பாடங்கள், அதை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்ற சூட்சமும் தெரியாமல் இருந்தேன். சரியான நேரம் வரும்போது என்னை தள்ளிவிட்டது பிரபஞ்சம். அதற்கு என்னை தொடர்பு கொள்ள பிரபஞ்சம் 96 எண்ணை உபயோகப்படுத்தியது. 1111 இதை அடிக்கடி காண்பித்தால் சரியான பாதையில் செல்கிறாய், இன்னும் கொஞ்சம் செல் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். பிரபஞ்சம் எப்போதும் சில பேட்டர்ன்ஸ், முறைகளை பயன்படுத்தி தன்னை வெளிப்படுத்தும். அந்த பேட்டர்ன்ஸை நாம் பார்க்க பழகிவிட்டால், அதை நீ கண்டுவிட்டாய் என பிரபஞ்சத்திற்கு தெரிந்துவிட்டால், அதை தொடர்ந்து உங்களிடம் காட்டி புரிய வைக்கும். உதாரணத்திற்கு, வெற்றி அடைவதற்கு தேவையான முறை ஒன்றாகத்தான் இருக்கும். அதை வெற்றி பெற்றவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டுமோ அதை வெற்றி பெற்றவனிடமிருந்து காப்பி பேஸ்ட் செய்தால் அது ஒரு பேட்டர்ன்ஸை உருவாக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் ஏஞ்சல் நம்பராக வெளிப்படும், ஒரு தீராத எண்ணமாக வெளிப்படும். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், என்ன வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். வெற்றி பெற்றவனிடமிருந்து நகல் எடுத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் வழிநடத்த ஆரம்பிக்கும். முக்கியமான விஷயம் நண்பா, வெற்றிக்கு குறுக்கு வழி என்பது கிடையவே கிடையாது. குறுக்கு வழியில் வந்த வெற்றி காணல் நீரை குடிக்க கனவு காண்பது போலதான். அத்தனையும் தரும் பிரபஞ்சம் உங்களிடம் கேட்பது 2 விஷயங்கள் மட்டும்தான்: நன்றியுணர்வு மற்றும் சரணடைதல். நீங்கள் ஒரு மலையில் நின்று கொண்டு மிகப்பெரிய ஒரு பாறையை தள்ள வேண்டுமெனில் நீங்களே பாறையை முட்டி மோதி தள்ள வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. உங்கள் வேலை பாறையின் மீது கையை வைத்து தயாராக இருப்பது. சரியான நேரம் வரும்போது பிரபஞ்சம் பாறையை தள்ளும். கையை வைக்கும் அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் போதுமானது. அந்த அறிவை உங்களுக்கு தருவதே அந்த பிரபஞ்சம்தான் என்பது தனி கதை. இப்போதைக்கு இதை புரிந்து கொண்டால் போதும். யோசித்து பாருங்கள், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு அமைதியாக ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் தினமும் உதயமாகிறது, பூமி தன் பாதையில் சுழல்கிறது, சந்திரன் நேரம் தவறாமல் பூமியை சுற்றுகிறது. யாராவது நினைவூட்டுகிறார்களா? யாராவது கட்டளையிடுகிறார்களா? இல்லை. அனைத்தையும் ஒரே சமநிலையுடன் நடத்தி கொண்டிருக்கும் அந்த பேராற்றல், அதுவே பிரபஞ்சம். அப்படி ஒரு பேராற்றல் உன் வாழ்க்கையை கவனிக்காது என்று நீ நினைக்கிறாயா? எல்லாம் நீ செய்கிறாய், உன்னால் செய்யப்படுகிறது என்பது வெறும் மாயை. வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்த இருவரை எடுத்துக்கொள்வோம். இசை ஞானி இளையராஜா மற்றும் AR ரஹ்மான். இருவரும் தங்கள் வாழ்வின் உச்சபட்ச வெற்றியை அடைந்த பிறகு என்ன சொன்னார்கள்? எல்லாமே நான் செய்தேன் என்றா? எல்லா புகழும் இறைவனுக்கே என்றுதானே? இவர்களுக்கு முன் நாம் எம்மாத்திரம்? நண்பர் ஒருவர் கமெண்டில் கேட்டிருந்தார், இறைவனை பிரபஞ்சம் என்று சொல்வது வழக்கமாக போய்விட்டது என. அவருக்கு இந்த பதில்: நண்பா, இறைவனை இந்த மனிதன் 3ஆக மற்றும் அதற்கு மேலும் பிரித்துள்ளான். அந்த இறைவனை உருவாக்கியது மனிதன், அத்தனையும் உருவாக்கியது பிரபஞ்சம். அந்த சக்திக்கு இந்த பெயர்தான் என்ற பெயர் யாருக்கும் தெரியாது. இறைவன், முருகன், இயேசு, அல்லாஹ், இவை அனைத்தும் ஒரே வார்த்தையில் அடங்கும் அந்த வார்த்தை பிரபஞ்சம். இறைவன், பிரபஞ்சம் இரண்டையும் உணர மட்டுமே முடியும், பார்க்க முடியாது.
மனிதன் உருவாக்கிய கடவுள்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. கண்ணாடியில் தெரியும் உன் முகம் உண்மையா நீ உண்மையா என்ற கேள்விக்கு பதில் என்னவோ அதுவே பிரபஞ்சத்திற்கு பொருந்தும். பிரபஞ்சத்திடம் இது வேண்டும் அது வேண்டும் என குழப்பக்கூடாது. பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்க வேண்டியது, எனக்கு எது சிறந்ததோ அதை கொடு. நல்ல வருமானம், ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷமான சூழ்நிலை. என் தகுதி என்னவோ அதை கொடு என கேளுங்கள். எப்போது எப்படி என்பதை பிரபஞ்சம் முடிவெடுக்கும். காலையில் எழுந்திருக்கும் போதும் இரவு உறங்க செல்லும் முன்னும் நன்றி சொல்லி இதை சொன்னால் போதும். அதையே நினைத்து சொல்லிக்கொண்டே இருந்தால் அது வேணும் வேணும் என்ற உங்கள் அவசர மனநிலை கிடைக்காமல் போனால் என்ன ஆகும் என்றே சிந்திக்கும். எனவே கேளுங்கள். பொருளை அல்ல, அதனால் வரப்போகும் உணர்வை. பொருள் பின்னால் வரும். நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் ஒரு எதிர்விளைவு இருக்கும். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நல்லது கெட்டது என்ற பிரிவு கிடையாது. எல்லாமே நல்லதுதான். நாம் செய்யும் அனைத்திற்கும் ஒரு எதிர்விளைவு இருக்கும். விதைத்தவன் அறுவடை செய்தே ஆக வேண்டும். எதை விதைக்கிறோம் என்பது மட்டுமே இங்கு முக்கியம். நாம் சுவாசிக்கிற காற்று, நாம் குடிக்கும் தண்ணீர், நாம் நடக்கும் பூமி எல்லாமே பிரபஞ்சத்தின் பரிசு. நீ பிறந்த நாளிலிருந்து ஒரு விஷயமும் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் எல்லாமே சரியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதன் பொருள் என்ன? பிரபஞ்சம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் எப்படி தருகிறது? பிரபஞ்சம் நேராக வந்து உன் கையில் பொருளை வைக்காது. அது என்ன செய்கிறது தெரியுமா? அது மனிதர்களை அனுப்புகிறது. அது வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அது உன் பாதையில் சூழ்நிலைகளை அமைக்கிறது. சில நேரங்களில் ஒரு சந்திப்பு, சில நேரங்களில் ஒரு தோல்வி, சில நேரங்களில் ஒரு தடை கூட. அது கூட ஒரு பரிசு. ஏன் தெரியுமா? அது உன்னை தயார்படுத்துகிறது. நீ வாழ்க்கையில் நினைத்த பல விஷயங்கள் கடைசியில் நடந்திருக்கிறதா? அப்போது நீ சொல்வாய், அது தற்செயல்தான். ஆனால் யோசித்துப்பார், அது தற்செயல் இல்லை. உனக்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து பாருங்கள். அதில் ஒரு ஒழுங்கமைப்பு, அலைன்மெண்ட் இருக்கும். எதுவும் இங்கு தற்செயல் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் பிரபஞ்சத்திடம் இருக்கும். நீ உன் எண்ணத்தை, உன் நம்பிக்கையை, உன் உணர்ச்சியை ஒரே திசையில் வைத்தபோது பிரபஞ்சம் அதை உன்னுடன் சேர்த்தது. பிரபஞ்சம் அனைத்தையும் தருகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. நீ சந்தேகப்படக்கூடாது, நீ பயப்படக்கூடாது, நீ இது முடியாது என்று சொல்லக்கூடாது. ஏனெனில் நீ என்ன நம்புகிறாயோ அதையே பிரபஞ்சம் பெரிதாக்கி தருகிறது. நீ குறைவாக நினைத்தால் குறைவு கிடைக்கும். நீ வளமாக நினைத்தால் வளம் வரும். நம்பிக்கை வெறும் மன ஆறுதல் இல்லை, அது ஒரு அழைப்பு. நீ உறுதியாக நம்பும்போது உன் உடல் மொழி மாறுகிறது, உன் செயல்கள் மாறுகிறது, உன் முடிவுகள் மாறுகிறது. அதன் விளைவாக பிரபஞ்சம் உனக்கு ஏற்ற பாதையை திறக்கிறது. இந்த நிமிடம் வரை இந்த காணொளியை நீ பார்த்திருந்தாலும் அதுவும் பிரபஞ்சத்தின் அருளால் தான். மேலும் பார், முக்கியமான ஒரு ரகசியம் இனிதான் சொல்லப் போகிறேன். நன்றி கூறும் மனம் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. 2000 வருடங்கள் முன் எழுதிய இந்த திருக்குறள் அனைவருக்கும் தெரியும். பிரபஞ்சத்திற்கும் இது பொருந்தும். பிரபஞ்சம் அனைத்தையும் தருகிறது. ஆனால் அது நன்றியுணர்வு கொண்ட மனதிற்கு மட்டுமே தருகிறது. நீ ஏற்கனவே பெற்றவற்றை மதிக்கிறாயா? உன் உடல், உன் குடும்பம், உன் திறமை. நேற்று படுத்த நீ இன்று காலை எழுந்தாய், அதற்கு நன்றி கூறினாயா? நன்றி கூற ஆரம்பித்தால் புதிய பரிசுகள் வர ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் தருகிறது. ஆனால் நீ கதவை திறக்கணும், நீ நடக்கணும், நீ முயற்சி செய்யணும். பிரபஞ்சம் காற்று மாதிரி, அது எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீ படகு மாதிரி பாய்மரத்தை விரிக்கணும். அப்போதுதான் பயணம் தொடங்கும். ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்புதான். ஏனெனில் நீங்கள் உணரும் விதத்தை எக்கணத்திலும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் அதற்கு முன் எவ்வாறு உணர்ந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் என்ன தவறுகள் செய்திருக்கக்கூடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தவறுகளும் ஒரு பிரச்சனை அல்ல. நீங்கள் உணரும் விதத்தை மாற்றும்போது நீங்கள் ஒரு மாறுபட்ட அலைவரிசையில் இருக்கிறீர்கள். அதனால் ஈர்ப்பு விதி உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உணரும் விதத்தை மாற்றும்போது கடந்த காலம் மறைந்துவிடும். நீங்கள் உணரும் விதத்தை மாற்றும்போது உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. நடந்ததை நினைத்து வருத்தப்படுவதில் ஒரு கணத்தை கூட வீணாக்காதீர்கள். ஏனெனில் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை பற்றி உணர்வு பூர்வமாக நினைத்து பார்ப்பது
உங்களுக்கு நீங்களே மீண்டும் நஞ்சூட்டிக் கொள்வதாகும். இறுதி உண்மை. இந்த காணொளியின் இறுதியாக, அன்பு நண்பர்களே, நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கட்டுப்படுத்தும் இந்த மாபெரும் பிரபஞ்சம் உன் வாழ்க்கையை கவனிக்க முடியாதா? முடியும். ஏனெனில் நீயும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதிதான். நீ தனியாக இல்லை, நீ பிரபஞ்சத்தின் ஒரு துளி. அதனால் நீ கேள், நம்பு, உணர்ச்சியுடன் வேண்டு, நன்றி கூறு, செயல்படு. பிரபஞ்சத்தால் தராமல் இருக்க முடியாது. நீ வேண்டுகிறாய் என்றாலே பிரபஞ்சம் உன்னை யோசிக்க வைக்கிறது என்றுதானே அர்த்தம். செயல்படு, ஓடு. உனக்கான நேரம், நீ போக வேண்டிய இடம் இன்னும் கொஞ்ச தூரத்தில் இருக்கலாம். பிரபஞ்சத்தின் சக்தியை தெரிந்து கொள்ள ஒரு சவால் ஒன்றை செய்து கொள்ளலாம். சென்ற காணொளியில் அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன். ஆனால் நான் நினைத்த 1,00,000 பார்வைகள் சுலபமாக வெறும் 7 நாட்களில் வந்தது. இப்போது சொல்கிறேன். இந்த காணொளி பிரபஞ்சத்தின் அருளால் 10,00,000 பார்வைகள் வரை விரைவில் செல்லும். சென்றதும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் பிரபஞ்சம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று. நண்பா, வாழ்க்கையில் எந்த விஷயங்களுக்கு இல்லை, வேண்டாம், நோ சொல்லாமல் நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கானது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். காணொளியோட இறுதியில் நான் சொல்ல போகும் செய்தி கண்டிப்பாக உங்கள் எண்ணத்தை, வாழ்க்கையை மாற்றும். வெற்றிக்கு தேவையான இந்த முக்கியமான தகுதியை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் வெற்றி பெற பல திறன்கள் தேவை என்று நாம் அடிக்கடி கேட்கிறோம். பேச்சு திறன் வேண்டும், தலைமை திறன் வேண்டும், பணிவும் வேண்டும், பொறுமையும் வேண்டும் என்று பலவற்றை பட்டியலிடலாம். ஆனால் இந்த எல்லா திறன்களுக்கும் நடுவில் மிக முக்கியமான ஒரு திறன் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இல்லை என்று சொல்லும் திறன். ஆம் நண்பர்களே, பலர் வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கு காரணம் திறமை இல்லாததல்ல, அவர்களுக்கு இல்லை என்று சொல்லத் தெரியாததுதான். இன்று நாம் பார்க்க போவது சாணக்கியரின் வாழ்க்கை நெறிகளில் இருந்து இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வதன் அவசியம். சாணக்கியர் யார்? சாணக்கியர் கௌடில்யர் என்றும் அழைக்கப்படுகிறார். மௌரிய பேரரசை உருவாக்கிய சிந்தனையாளர். சந்திரகுப்த மௌரியரை அரசனாக்கிய அரசியல் மேதை. அவரது அர்த்த சாஸ்திரம் இன்று வரை அரசியல், பொருளாதாரம், நிர்வாகம் ஆகிய துறைகளில் வழிகாட்டியாக இருக்கிறது. சாணக்கியர் கூறிய ஒரு முக்கிய கருத்து என்னவென்றால், உன் இலக்கை காக்க வேண்டுமானால் உன் நேரத்தையும் உன் ஆற்றலையும் உன் மன அமைதியையும் காக்க வேண்டும். அதற்கு முதல் படி என்ன? தேவையில்லாதவற்றிற்கு இல்லை என்று சொல்லுதல். கதை ஒன்று. மாணவனின் குழப்பம். ஒரு நாள் சாணக்கியரிடம் ஒரு இளைஞன் வந்தான். ஆசிரியரே, நான் நல்லவன். யாராவது உதவி கேட்டால் உடனே உதவுகிறேன். யாரும் மனம் வருந்தக்கூடாது என்பதால் எல்லோருக்கும் ஆம் என்று சொல்லுகிறேன். ஆனாலும் என் வாழ்க்கை முன்னேறவில்லை என்றான். சாணக்கியர் சிரித்தார். நீ நல்லவன்தான், ஆனால் நீ புத்திசாலி அல்ல என்றார். அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்தான். நல்லவனாக இருப்பது போதும் என நினைக்கிறாயா? நல்லவன் என்ற பெயரில் உன் நேரத்தையும் இலக்கையும் இழக்கிறாய். உனக்கு தேவையில்லாத கோரிக்கைகளுக்கு ஆம் என்று சொல்வது உன் கனவுகளுக்கு இல்லை என்று சொல்வதற்கு சமம் என்றார் சாணக்கியர். இந்த ஒரு வரி நம்மை சிந்திக்க வைக்கிறதா? நாம் யாருக்கெல்லாம் ஆம் சொல்கிறோம்? அது நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கிறதா? ஏன் இல்லை என்று சொல்ல பயமாகிறது? பல காரணங்கள் இருக்கின்றன. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் சுயநலவாதி என சொல்லிவிடுவார்களோ? உறவு கெடுமோ? வாய்ப்பு போய்விடுமோ? ஆனால் சாணக்கியர் கூறுகிறார், உறவுகள் மரியாதையால் நிலைக்கும், அடிமைத்தனத்தால் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆம் சொன்னால் மக்கள் உங்களை மதிப்பார்களா அல்லது உங்களை பயன்படுத்திக் கொள்வார்களா? நாம் நேர்மையாக சிந்திக்க வேண்டும். கதை 2. அரசரின் முடிவு. ஒரு சிற்றரசர் சாணக்கியரிடம் ஆலோசனை கேட்க வந்தார். அரசர் எல்லா தரப்பினரையும் மகிழ்விக்க விரும்பினார். ஒவ்வொரு கோரிக்கைக்கும் சம்மதமளித்தார். படை அதிகாரி ஒரு கோரிக்கை வைத்தார். ஆம். பணியாளர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆம். வணிகர்கள் வரி குறைக்க சொன்னார்கள். ஆம். சில மாதங்களில் அரசின் பொக்கிஷம் காலியாகிவிட்டது. அரசு பலவீனமடைந்தது. அப்போது சாணக்கியர் கூறினார்,
ஒரு தலைவன் எல்லோருக்கும் ஆம் சொல்ல முடியாது. சில சமயங்களில் இல்லை சொல்லும் துணிவே நாட்டை காப்பாற்றும். இது அரசருக்கே அல்ல, நமக்கும் பொருந்தும். நாம் குடும்பத் தலைவராக இருந்தாலும், நிறுவன மேலாளராக இருந்தாலும், அல்லது நம் சொந்த வாழ்க்கையின் தலைவராக இருந்தாலும் சில முடிவுகளில் இல்லை சொல்ல வேண்டிய நேரம் வரும். இல்லை சொல்லாததின் விலை, நாம் யாராவது அழைத்தால் உடனே போகிறோம். யாராவது உதவி கேட்டால் நம் வேலை தள்ளி போட்டு செய்கிறோம். யாராவது கடன் கேட்டால் யோசிக்காமல் கொடுக்கிறோம். பிறகு என்ன நடக்கிறது? நம் வேலைகள் முடிவதில்லை. நம் இலக்குகள் தள்ளி போகின்றன. மன அழுத்தம் அதிகரிக்கிறது. நமக்கே நாமே கோபப்படுகிறோம். சாணக்கியர் கூறுகிறார், நேரம் என்பது உயிருக்கு சமம். அதை வீணாக்குபவன் தன் வாழ்க்கையையே வீணாக்குகிறான். இல்லை சொல்ல தெரியாதவன் தன் நேரத்தை இழக்கிறான். நேரத்தை இழந்தவன் வாழ்க்கையை இழக்கிறான். நல்ல இல்லை மற்றும் கடுமையான இல்லை. இல்லை சொல்ல வேண்டும் என்பதற்காக கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியதில்லை. சாணக்கியர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? தெளிவாக பேசு, மரியாதையுடன் மறுத்துவிடு, காரணத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் மட்டும் சொல், குற்ற உணர்ச்சி கொள்ளாதே. உதாரணமாக, இப்போது எனக்கு நேரமில்லை, பிறகு பார்க்கலாம், இந்த விஷயத்தில் நான் உதவ முடியாது, என் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும். இவை மரியாதையான மறுப்புகள். கதை 3. சாணக்கியரின் விளக்கு. ஒரு நாள் சாணக்கியர் இரவு நேரத்தில் அரசியல் விவகாரங்களை பார்த்து கொண்டிருந்தார். அரசின் செலவில் வாங்கிய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அப்போது அவரது நண்பர் ஒருவர் தனிப்பட்ட விஷயமாக பேச வந்தார். சாணக்கியர் உடனே அந்த அரசின் விளக்கை அணைத்துவிட்டு தனது சொந்த எண்ணெய் விளக்கை ஏற்றினார். நண்பர் கேட்டார், ஏன் எப்படி? சாணக்கியர் சொன்னார், அரசின் வேலை பேசும்போது அரசின் விளக்கு, தனிப்பட்ட விஷயத்துக்கு என் சொந்த விளக்கு. எல்லாவற்றுக்கும் எல்லை இருக்க வேண்டும். இதுதான் ஒழுக்கம், இதுதான் வரம்பு. நமக்கும் வாழ்க்கையில் எல்லைகள் தேவை. அதை நிர்ணயிக்க உதவும் வார்த்தை இல்லை. உன் இலக்கை காப்பாற்று. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கலாம். ஒரு தொழில் தொடங்க வேண்டும், ஒரு போட்டித் தேர்வில் வெல்ல வேண்டும், யூடியூப் சேனல் வளர்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் தினமும் தேவையில்லாத சந்திப்புகள், பயனில்லாத பேச்சுகள், சமூக ஊடகங்களில் நேர விரயம், மற்றவர்களின் சின்ன சின்ன கோரிக்கைகள், இவைகளுக்கு ஆம் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் கனவு எப்படி நனவாகும்? ஒவ்வொரு ஆம்க்கும் ஒரு விலை இருக்கிறது. அது உங்கள் நேரம். மன உறுதி வளர்க்கும் 3 படிகள். 1. உன் முன்னுரிமையை தெளிவுபடுத்து. நீ என்ன சாதிக்க விரும்புகிறாய்? அது உன் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம்? 2. எல்லைகளை அமை. யாரிடம் எவ்வளவு நேரம் செலவிட வேண்டும்? எதை ஏற்க வேண்டும்? எதை மறுக்க வேண்டும்? 3. குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேசு. நீ யாரையும் காயப்படுத்தவில்லை, உன் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய். இல்லை என்பது சுயநலமல்ல. பலர் நினைப்பது, நான் இல்லை சொன்னால் நான் கெட்டவனாகி விடுவேனா? சாணக்கியர் கூறுகிறார், தன்னை காக்காதவன் பிறரை காக்க முடியாது. நீ உடலால் சோர்வாக இருந்தால், நீ மனதளவில் குழப்பமாக இருந்தால், நீ பொருளாதாரமாக பலவீனமாக இருந்தால், நீ எவருக்கும் உதவ முடியாது. அதனால் முதலில் உன் நிலையை உறுதிப்படுத்து. உறவுகளில் இல்லை, குடும்பத்திலும் கூட எல்லைகள் தேவை. மரியாதை இல்லாத பேச்சுக்கு இல்லை. உன் கனவுகளை கிண்டல் செய்யும் வார்த்தைக்கு இல்லை. உன்னை மதிக்காத நடத்தைக்கு இல்லை. மரியாதை இருந்தால் உறவு நீடிக்கும். அடக்குமுறை இருந்தால் உறவு உடையும். தொழிலில் இல்லை. ஒரு தொழிலதிபர் எல்லா வாடிக்கையாளர்களையும் ஏற்க முடியாது. ஒரு ஊழியர் எல்லா பொறுப்புகளையும் ஏற்க முடியாது. நீ ஏற்றுக்கொள்ளும் வேலை உன் திறனை மிஞ்சினால் அது தரமற்ற முடிவை தரும். சாணக்கியர் கூறுவது, சிறிய தோல்வியை தவிர்க்க பெரிய தோல்வியை வரவழைக்காதே. சில சமயங்களில் இல்லை சொல்வது எதிர்கால பெரிய பிரச்சனையை தடுக்கிறது. இல்லை சொல்லும்போது பயமாக இருக்கும். கைகள் நடுங்கலாம், மனம் கலங்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ உன் மதிப்பை காக்கும்போது உன் தன்னம்பிக்கை உயர்ந்து கொண்டே போகும். நீ சொல்வது குறைந்து விடாது, உன் மதிப்பு உயரும். கதை, கசப்பான உண்மை. ஒரு முறை ஒரு வணிகர் சாணக்கியரிடம் வந்தார். ஆசிரியரே, நான் எல்லோருக்கும் உதவுகிறேன். உறவுகளெல்லாம் என்னை நல்லவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் எப்போதும் நஷ்டத்தில் இருக்கிறேன் என்றார். சாணக்கியர் கேட்டார்,
உன் லாபம் எங்கே? அவர் பதில் சொல்ல முடியவில்லை. சாணக்கியர் சொன்னார், உன் லாபத்தை காக்காத உதவி உதவி அல்ல, அது அறியாமை. நண்பர்களே, நாம் சில சமயம் உதவி செய்வதில்லை, நாம் பயத்தால் சம்மதிக்கிறோம். அவர்கள் கோபப்படுவார்களோ என்று ஆம் சொல்கிறோம். அவர்கள் விலகி விடுவார்களோ என்று ஒப்புக்கொள்கிறோம். இது உதவி அல்ல, இது தன்னம்பிக்கை இல்லாமை. சாணக்கியர் ஒரு மிக கடுமையான உண்மையை சொல்கிறார். பலர் உன்னை மதிப்பதில்லை, அவர்கள் உன் பயன்பாட்டை மட்டுமே மதிப்பார்கள். நீ எப்போதும் ஆம் சொன்னால் நீ எப்போதும் கிடைக்கக்கூடியவன் ஆகிவிடுவாய். எளிதாக கிடைக்கிறதை உலகம் மதிப்பதில்லை. நீ ஒரு முறை இல்லை சொன்னால் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். 2ஆம் முறை சொன்னால் அவர்கள் யோசிப்பார்கள். 3ஆம் முறை சொன்னால் அவர்கள் உன் எல்லையை புரிந்து கொள்வார்கள். கதை. அரசியல் பயிற்சி. சாணக்கியர் சந்திரகுப்தனை பயிற்சி அளித்த போது அவரிடம் ஒரு முக்கிய பாடம் கற்றுக் கொடுத்தார். ஒரு அரசன் அனைவரையும் கேட்க வேண்டும், ஆனால் அனைவரின் ஆலோசனையையும் ஏற்கக்கூடாது. ஒரு நாள் அமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை முன்வைத்தனர். சந்திரகுப்தன் குழப்பமடைந்தான். சாணக்கியர் சொன்னார், ஒரு நல்ல தலைவன் அனைவருக்கும் செவி கொடுப்பான். ஆனால் முடிவில் அவன் சொல்வது சரியான இடத்தில் ஆம் அல்லது இல்லை. நண்பர்களே, நாம் எல்லோரின் கருத்தையும் கேட்கலாம், ஆனால் நம் வாழ்க்கையின் முடிவை மற்றவர்கள் எடுக்கக்கூடாது. ஆம் என்பதின் மறைமுக விலை, ஒவ்வொரு ஆம் சொல்லும்போதும் நீங்கள் உங்களிடமிருந்து ஏதோ ஒன்றை எடுத்துக் கொடுக்கிறீர்கள். அது நேரம், மன அமைதி, கவனம், உடல் சக்தி, பணம். இந்த 5ம் வாழ்க்கையின் முக்கிய மூலதனம். சாணக்கியர் பொருளாதாரத்தைப் போலவே நேரத்தையும் கணக்கிட்டார். அவர் சொல்வார், பொருள் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், நேரம் இழந்தால் திரும்ப கிடைக்காது. அதனால் இல்லை என்பது நேரத்தை காக்கும் காவலன். மன அழுத்தத்தின் மூல காரணம். நாம் பல சமயம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் என்று சொல்கிறோம். ஏன் அந்த மன அழுத்தம் வருகிறது? ஏனெனில் நாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் நம் திறனை மிஞ்சிவிடுகின்றன. நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய வேலை இருக்கிறது. ஆனால் யாரோ ஒருவர் தேவையில்லாத விஷயத்துக்காக உங்களை அழைக்கிறார். நீங்கள் மறுக்காமல் போகிறீர்கள். மாலை வீடு திரும்பும்போது என்ன உணர்வு? களைப்பு, பசப்பு. உங்கள் மீது உங்களுக்கே கோபம். அந்த கோபம் எதற்காக? இல்லை சொல்லாததற்காக. கதை. துறவியின் சோதனை. ஒரு துறவி சாணக்கியரிடம் கேட்டார், ஆசிரியரே, உலகத்தை வெல்ல என்ன செய்ய வேண்டும்? சாணக்கியர் சிரித்தார். முதலில் உன் ஆசைகளை வெல். அதற்கான முதல் படி தேவையில்லாத அழைப்புகளுக்கு இல்லை சொல்ல கற்றுக்கொள். துறவி புரிந்து கொண்டார். அவர் எல்லோரின் அழைப்புக்கும் செல்லாமல் தனது தியானத்தில் கவனம் செலுத்தினார். சில மாதங்களில் அவரது மனம் தெளிவடைந்தது. நண்பர்களே, நாம் உலகத்தை வெல்ல முன்பே நம்முடைய மனதை காக்க வேண்டும். இல்லை சொல்லும் 4 நிலைகள். 1. உன் மதிப்பை உணர். நீ எப்போதும் கிடைக்கக்கூடியவன் அல்ல, நீ மதிப்புள்ளவன். 2. உன் இலக்கை நினை. இந்த ஆம் சொல்வது உன் கனவிற்கு உதவுகிறதா அல்லது தள்ளி போடுகிறதா? 3. தெளிவாக மறுத்துவிடு. முழுமையான விளக்கம் தர வேண்டிய அவசியமில்லை. 4. தீர்மானத்தில் நிலைத்திரு. முதல் மறுப்பிற்கு பிறகு அவர்கள் மீண்டும் கேட்கலாம். உன் முடிவை மாற்றாதே. தன்னம்பிக்கை மற்றும் இல்லை. இல்லை சொல்லும்போதுதான் நீ உன் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்கிறாய். சாணக்கியர் கூறுகிறார், தன் முடிவை தானே எடுக்காதவன் பிறரின் முடிவில் வாழ வேண்டியவன். நீ எப்போதும் பிறர் விருப்பப்படி வாழ்ந்தால் ஒரு நாள் நீ உன்னை தேடிக்கொண்டிருப்பாய். இன்றைய உலகில் அதன் அவசியம். இன்று சமூக ஊடகங்கள், தொடர்ந்த தகவல்கள், அழைப்புகள், செய்திகள் இவை அனைத்தும் நம் கவனத்தை கவர்கின்றன. ஒவ்வொரு அறிவிப்புக்கும் பதிலளித்தால் நம் வாழ்க்கை முன்னேறாது. அதனால் தேவையில்லாத அறிவிப்புகளுக்கு இல்லை, பயனில்லாத விவாதங்களுக்கு இல்லை, உன் மனதை குலைக்கும் உள்ளடக்கங்களுக்கு இல்லை. வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதை எல்லோரையும் மகிழ்விக்க செலவிட முடியாது. உன் இலக்கு பெரியதெனில் உன் கவனம் கூர்மையானதாக இருக்க வேண்டும். சாணக்கியர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு முக்கியமான பாடம், உன் நேரத்தையும் உன் ஆற்றலையும் உன் மன அமைதியையும் காக்க இல்லை என்று சொல்ல பழகு. இல்லை என்று சொல்லுவது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை, அது ஒரு எல்லை,
அது ஒரு பாதுகாப்பு கோட்டை. ஒரு நாட்டை காப்பாற்ற கோட்டை சுவர் இருப்பது போல ஒரு மனிதனின் வாழ்க்கையை காப்பாற்ற இல்லை என்ற சுவர் இருக்க வேண்டும். அந்த சுவர் இல்லையெனில் எல்லோரும் உள்ளே நுழைந்து விடுவார்கள். உன் நேரம் கொள்ளையடிக்கப்படும், உன் ஆற்றல் சுரண்டப்படும், உன் கனவுகள் மெதுவாக சிதையும். இறுதி விரிவான சிந்தனை. நண்பர்களே, ஒரு மரம் எல்லா திசையிலும் கிளைகள் வளர்த்தால் அதன் வேருக்கு போதிய சக்தி கிடைக்காது. அதுபோல நீ எல்லா திசையிலும் ஆம் சொன்னால் உன் இலக்கிற்கு சக்தி கிடைக்காது. ஒரு நாளில் 24 மணி நேரம்தான். அதில் எவ்வளவு நேரம் உனக்காக, எவ்வளவு நேரம் பிறருக்காக? இன்று ஒரு சிறிய முடிவீடு. உன் கனவை காக்க ஒரு இல்லை, உன் மன அமைதியை காக்க ஒரு இல்லை, உன் நேரத்தை காக்க ஒரு இல்லை, உன் மதிப்பை காக்க ஒரு இல்லை. நினைவில் கொள், இல்லை என்பது உறவை உடைக்கும் வார்த்தை அல்ல, அது உன்னை காப்பாற்றும் வார்த்தை. சாணக்கியர் வாழ்க்கை முழுவதும் நமக்கு கற்றுத்தருவது தந்திரம், புத்திசாலித்தனம், ஒழுக்கம், கட்டுப்பாடு. அவற்றின் மையத்தில் இருக்கும் ஒரு சிறிய சக்தி, துணிவான மறுப்பு. நண்பர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அரசன். உங்கள் நேரம் உங்கள் ராஜ்யம். அதை காக்கும் கதவு கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்று நான் பேசப்போகும் விஷயம் மிகவும் எளிமையானது. அதை புரிந்து கொள்ள பெரிய தத்துவ அறிவு தேவையில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நேர்மையான கேள்வியுடன் தொடங்கலாம். நீங்கள் உண்மையிலேயே பணத்தை நேசிக்கிறீர்களா? நேராக உங்களுடைய உள்ளத்தையே கேட்டு பாருங்கள். நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்களா? அல்லது பணத்தால் கிடைக்கும் பொருள்களை நேசிக்கிறீர்களா? நாம் உண்மையில் விரும்புவது என்ன? நீங்கள் சொல்லுவீர்கள், எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும், ஒரு பெரிய பங்களா வேண்டும், ஒரு அழகான கார் வேண்டும், சிறந்த வேலை வேண்டும், உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும், அழகான ஆடை, நவீன சாதனங்கள், வசதியான வாழ்க்கை வேண்டும். இந்த ஆசைகள் அனைத்தும் தவறா? இல்லை. ஆனால் இவை அனைத்தையும் அடைய என்ன தேவை? பணம். அதனால்தான் நாம் முடிவு செய்கிறோம், பணம்தான் வாழ்க்கை. ஆனால் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து பாருங்கள். உங்களிடம் 1 கோடி ரூபாய் பணத்தை கையில் கொடுத்து அதை ஒரு அறையில் பூட்டி வைத்து இதையே பார்த்து கொண்டே வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு உண்மையில் மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை. ஆனால் அந்த 1 கோடியால் நீங்கள் ஒரு உயர்தர காரை வாங்கி அதை முதல் நாளில் ஓட்டும்போது உங்களுக்குள் எழும் அந்த உணர்வு, அதுவே உங்களுக்கு முக்கியம். அப்படியானால் நீங்கள் நேசிப்பது பணமா அல்லது அந்த உணர்வா? பணம், பொருள், உணர்வு, இங்கேதான் ரகசியம் இருக்கிறது. பணம் என்பது ஒரு வழிமுறை. பணம் என்பது ஒரு நடுவண் சாதனம். பணம் பொருளை தருகிறது, பொருள் உணர்வை தருகிறது, உணர்வு மகிழ்ச்சியை தருகிறது. கடைசியில் நீங்கள் தேடுவது என்ன? மகிழ்ச்சி அல்லது ஒரு ஆழமான திருப்தி. ஒரு கார் வாங்கும்போது நீங்கள் தேடுவது கார் அல்ல, அதை ஓட்டும்போது கிடைக்கும் பெருமை, உணர்வு. பங்களா வாங்கும்போது நீங்கள் தேடுவது கட்டிடம் அல்ல, அதற்குள் வாழும்போது கிடைக்கும் பாதுகாப்பு, உணர்வு. ஒரு வைர நகை அணியும் போது நீங்கள் தேடுவது நகை அல்ல, அதை அணிந்தபோது கிடைக்கும் அழகுணர்வு. ஆகவே நீங்கள் நேசிப்பது பணம் அல்ல, பொருளும் அல்ல, உணர்வே. பணத்தை நேசிப்பது தவறா? இல்லை. பணத்தை விரும்புவது தவறல்ல, பணத்தை பயன்படுத்துவது தவறல்ல, பணத்தை மதிப்பது தவறல்ல, பணத்தை நேசிப்பதும் கூட தவறல்ல. தவறு எது? அதை துரத்துவது. இங்கே ஒரு நுண்ணிய வேறுபாடு இருக்கிறது. ஒரு விஷயத்தை விரும்புவது ஒரு நிலை, அதை துரத்துவது வேறு நிலை. விருப்பம் அமைதியாக இருக்கும், துரத்தல் பதட்டமாக இருக்கும். விருப்பம் நம்பிக்கையுடன் இருக்கும், துரத்தல் பயத்துடன் இருக்கும். நீங்கள் பணத்தை துரத்தும் போது உங்களுக்குள் எனக்கில்லையே என்ற குறை உணர்வு இருக்கும். அந்த குறை உணர்வே பணத்தை தள்ளிவிடுகிறது. இந்த பிரபஞ்சம் குறை உணர்வுக்கு பதிலளிக்காது, அது மதிப்பிற்கு பதிலளிக்கும். பணம் என்பது விளைவு, காரணம் அல்ல. பணம் ஒரு பதில், மூல காரணம் அல்ல. நீங்கள் பணத்தின் பின்னால் ஓடினால் அது உங்களை விட்டு விலகும். ஆனால் நீங்கள் மதிப்பை உருவாக்கினால் பணம் உங்களை தேடி வரும். ஆன்மீகம் மற்றும் பணம். மற்றொரு பெரிய தவறான புரிதல் உலகத்தில் உள்ளது.
ஆன்மீகமாக வாழ வேண்டுமென்றால் பணத்தை விட்டுவிட வேண்டும். இது முற்றிலும் தவறு. ஆன்மீகமும் பணமும் எதிர்மறையானவை அல்ல. துறவு என்ற சொல்லை மக்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். துறவு என்பது பொருளை விட்டுவிடுவது அல்ல, அதை சொந்தம் கொண்டாடாமல் இருப்பது. நீங்கள் ஒரு வீட்டில் வாழலாம், ஆனால் அந்த வீடு என்னுடையது என்று அகங்காரப்படாமல் இருப்பதே துறவு. நீங்கள் ஒரு காரை ஓட்டலாம், ஆனால் அந்த கார் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற பற்றை விடுவது துறவு. அனுபவம் மற்றும் சொந்தம். அனுபவிப்பதற்கும் சொந்தம் கொண்டாடுவதற்கும் வித்தியாசம் உள்ளது. ஒரு பொருளை பயன்படுத்துவது இயல்பு. அதை இழந்தால் நான் முடிந்து விடுவேன் என்று நினைப்பது பற்றுதல். பற்றுதலே துன்பத்தின் காரணம். நீங்கள் இந்த உலகில் ஒரு பயணி. பொருட்கள் எல்லாம் தற்காலிகம். நீங்கள் ராஜாவாக வாழலாம், செல்வந்தராக இருக்கலாம், அதிலும் ஆன்மீகமாக இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் என்னுடையது என்ற மாயையை விட்டுவிட வேண்டும். உலகம் ஏன் பணத்தை துரத்துகிறது? ஏனெனில் உலகம் நினைக்கிறது, பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். ஆனால் உண்மையில் யாரும் பணத்தை தேடவில்லை. அவர்கள் தேடுவது பாதுகாப்பு உணர்வு. அவர்கள் தேடுவது மதிப்பு உணர்வு. அவர்கள் தேடுவது மரியாதை உணர்வு. அவர்கள் தேடுவது சந்தோஷம். ஒரு மனிதன் குற்றம் செய்தாலும் கூட அவன் தேடுவது ஒரு உணர்வே. மனிதன் ஒரு உணர்வாளன். மதிப்பு உருவாக்கும் ரகசியம். ஒரு உயர்தர கார் அதிக விலை ஏன்? அது தரும் தரம் காரணம். சந்தையில் சிறந்த மதிப்பை கொடுப்பவருக்கு அதிக பணம் கிடைக்கும். நீங்கள் உலகத்திற்கு எந்த மதிப்பை கொடுக்கிறீர்கள், அதற்கேற்ப பணம் வரும். பணம் என்பது பரிமாற்றம். நீங்கள் தரம் கொடுத்தால் அதற்கான மதிப்பு உங்களுக்கு திரும்பும். உண்மையான செல்வம். செல்வம் என்பது கணக்கில் இருக்கும் தொகை அல்ல. அது உங்களுடைய திறன். அது உங்களுடைய உள்ளத்தின் அமைதி. அது உங்களுடைய மனநிலை. நீங்கள் மதிப்பை உருவாக்கக்கூடியவராக இருந்தால் பணம் எப்போதும் உங்களிடம் திரும்பி வரும். பற்றின்மையின் சக்தி. நீங்கள் பணத்தை துரத்தாமல் உங்களுடைய திறனை மேம்படுத்தினால் உலகம் உங்களை தேடி வரும். பற்றின்மை என்பது வறுமை அல்ல. பற்றின்மை என்பது சுதந்திரம். நீங்கள் பணத்தை இழந்தாலும் உங்களுடைய மதிப்பு உங்களிடம் இருந்தால் நீங்கள் மீண்டும் உருவாக்க முடியும். அதுவே உண்மையான செல்வம். பற்றின்மை என்றால் எனக்கு வேண்டாம் என்பதல்ல. இது இருந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன், இது இல்லாவிட்டாலும் நான் உடைய மாட்டேன் என்ற நிலை. நண்பர்களே, ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் பணம் இல்லாததால் கஷ்டப்படவில்லை, பணம் பற்றிய தவறான புரிதலால் கஷ்டப்படுகிறார்கள். நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு இன்விசிபிள் ப்ரோக்ராமிங் நடக்குது. சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லப்படுவது என்ன? நன்றாக படி, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வரும், வாழ்க்கை செட்டில் ஆகும். ஆனால் யாரும் கேட்காத கேள்வி என்ன தெரியுமா? வாழ்க்கை செட்டில் ஆகிறது பணத்தாலா அல்லது மனநிலையாலா? நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா? ஒரே சம்பளம் வாங்குற 2 பேரில் ஒருவன் சந்தோஷமாக இருப்பான், மற்றொருவன் எப்போதும் குறைவாக தான் உணர்வான். ஏன்னா பணம் அளவு பிரச்சனை இல்லை, அது பற்றிய உள்ள உணர்வு தான் பிரச்சனை. பணம் என்பது ஒரு எண்ணு மட்டும். ஆனால் அந்த எண் நம்ம செல்ஃப் ஒர்த்துக்கு அட்டாச் ஆகிடுச்சு. என்னோட வேல்யூ என் சேலரி தான். இந்த நம்பிக்கை தான் நம்மை பணத்தை துரத்த வைக்குது. பணம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. அது மனிதரை மாற்றி காட்டுவதில்லை. மனிதனின் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கிறதை அது வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். ஒருவரின் மனதில் பயமும் பாதுகாப்பின்மையும் இருந்தால் பணம் வந்த பின் அந்த பயம் இன்னும் அதிகமாகும். ஒருவரின் மனதில் தன்னம்பிக்கையும் நல்ல மனமும் இருந்தால் பணம் வந்த பின் அந்த நல்ல தன்மைகள் இன்னும் பெரிதாக வெளிப்படும். அதனால்தான் சிலர் பணம் வந்ததும் அகங்காரம் மற்றும் ஆணவத்துடன் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். மற்ற சிலர் பணம் வந்ததும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனதை வளர்த்து கொள்கிறார்கள். அதனால் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பணம்தான் பிரச்சனை அல்ல, பணத்தை பற்றிய மனிதனின் மனநிலைதான் உண்மையான பிரச்சனை. ஏன் பணத்தை துரத்தினால் அது தூரம் போகிறது? ஒரு சிறிய உதாரணம் நினைத்து பாருங்கள். ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்க நீங்கள் முயற்சி செய்தால் அதை துரத்தி ஓடினால் என்ன ஆகும்? அது உங்களிடமிருந்து மேலும் தூரம் பறந்துவிடும். ஆனால் நீங்கள் அமைதியாக ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினால், மலர்களை வளர்த்தால், அந்த பட்டாம்பூச்சி தானாகவே வந்து அந்த மலர்களின் மீது உட்காரும். பணம் அந்த பட்டாம்பூச்சியை போன்றது.
நீங்கள் பணத்தை மட்டும் நினைத்து அதை பிடிக்க துரத்திக் கொண்டே இருந்தால் அது உங்களிடமிருந்து தூரம் போகும். ஆனால் நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டால், உங்கள் குணநலன்களை உயர்த்தி கொண்டால், உங்கள் மதிப்பையும் திறனையும் அதிகரித்து கொண்டால் பணம் தானாகவே உங்களை தேடி வரும். உலகம் ஏன் தவறான திசையில் ஓடுகிறது? இன்றைய உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது. அது ஒப்பீட்டு மனநிலை. அவ எவ்வளோ சம்பாதிக்கிறான், அவளிடம் என்ன கார் இருக்கிறது, அவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? இந்த கேள்விகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதை மறந்துவிட்டோம். நாம் நம் பாதையில் நடப்பதில்லை, மற்றவர்களின் பாதையை பார்த்து அவர்களுடன் போட்டி போட முயற்சி செய்கிறோம். போட்டி இருந்தால் வளர்ச்சி வரும், ஆனால் ஒப்பீடு இருந்தால் விரக்திதான் வரும். விரக்தி வந்தால் குறைவு மனநிலை உருவாகும். அந்த குறைவு மனநிலை வந்தவுடன் பணத்தை துரத்தும் ஓட்டம் ஆரம்பமாகிவிடும். உண்மையான செல்வம் என்ன? நீங்கள் எங்கு இருந்தாலும் மற்றவர்களுக்கு மதிப்பு உருவாக்க முடிந்தால் அதுவே உண்மையான செல்வம். உங்களிடம் ஒரு திறமை இருந்தால் பணம் உங்களை விட்டு நீண்ட காலம் தூரம் இருக்காது. உங்களிடம் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தால் பணம் வந்த பிறகு அது விரைவில் போய்விடாது. உங்களிடம் தெளிவான எண்ணம் இருந்தால் தவறான ஆசைகள் உங்கள் வாழ்க்கையை வழி தவறச் செய்யாது. ஒரு முக்கியமான உண்மை, பணம் ஒரு விருந்தினர் மாதிரி. திறமைதான் இந்த வீட்டின் உரிமையாளர். விருந்தினருக்காக யாரும் வீடு கட்ட மாட்டார்கள், உரிமையாளருக்காக தான் வீடு கட்டுவார்கள். அதனால் பணத்தை துரத்தாதீர்கள். உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள். அப்பொழுது பணம் உங்களை தேடி வரும். ஒரு எளிய ஆனால் ஆழமான உண்மை. நீங்கள் தினமும் எப்படி பணம் சம்பாதிப்பது என்று மட்டும் நினைத்து ஓடிக்கொண்டிருந்தால் உங்களுக்குள் ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு என்ன ஆகும்? எனக்கு போதுமா? மற்றவர்களை விட நான் பின்னாடி போய்விடுவேனா? இந்த கேள்விகள் எல்லாம் சர்வைவல் மனநிலையிலிருந்து வருகிறது. அது வாழ்ந்து காக்க வேண்டிய மனநிலை. அந்த நிலையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கூட பயத்தின் அடிப்படையில் இருக்கும். ஆனால் நீங்கள் நான் என்ன திறன் வளர்த்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கு என்ன பயனளிக்கலாம், நான் என்ன மதிப்பு உருவாக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய மனநிலை மாறும். அது சர்வைவல் இல்லை, அது கிரியேஷன். சர்வைவல் மனநிலையில் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள நினைப்பீர்கள். கிரியேஷன் மனநிலையில் நீங்கள் உருவாக்க நினைப்பீர்கள். சர்வைவல்ல பயம் இருக்கும், கிரியேஷன்ல தன்னம்பிக்கை இருக்கும். பயம் இருக்கும் இடத்தில் பணம் நீண்ட நாட்கள் தங்காது. ஏனெனில் பயம் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். ஆனால் திறமை, தெளிவு, தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் பணம் தானாக வந்து சேரும். ஏனெனில் நீங்கள் அப்போது பணத்தை துரத்தவில்லை, நீங்கள் மதிப்பை உருவாக்குகிறீர்கள். மதிப்பு இருக்கும் இடத்திற்கே பணம் வராமல் இருக்க முடியாது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆரம்பியுங்கள். எப்படி அதிகம் சம்பாதிப்பது என்று கேட்காமல் இருங்கள். அதற்கு பதிலாக நான் எப்படி அதிகமான மதிப்பை உருவாக்க முடியும் என்று உங்களையே கேளுங்கள். மற்றவர்களை எப்படி கவரலாம் என்று நினைக்காதீர்கள். அதற்கு பதிலாக எப்படி மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்கலாம் என்று சிந்தியுங்கள். நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்கும் மனிதராக மாறினால் வருமானம் தானாகவே உங்களை தேடி வரும். பணம் கெட்டது அல்ல, பணம் கடவுள் அல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தியை துரத்தாதீர்கள், அதை ஈர்க்கும் மனிதராக மாறுங்கள். உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனநிலையை உயர்த்துங்கள், உங்கள் பயத்தை விடுங்கள். பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் பணத்தின் பின்னால் ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த நாளில்தான் நீங்கள் உண்மையாக செல்வந்தர். இறுதி உண்மை, நீங்கள் தேடுவது பணம் அல்ல, நீங்கள் தேடுவது உணர்வு. உணர்வை உருவாக்கும் திறன் உங்களுக்குள் உள்ளது. பணம் ஒரு கருவி, அது இலக்கு அல்ல. நீங்கள் மதிப்பாக மாறுங்கள், பணம் உங்களை தேடி வரும். பணத்தை துரத்தாதீர்கள், உங்களுடைய திறனை வளர்த்து கொள்ளுங்கள். அதுவே செல்வத்தின் ரகசியம். நண்பர்களே, இந்த உலகத்தில் உள்ள செல்வம் அனைத்தும் அனுபவிக்கதான். அதை பயன்படுத்துங்கள், அதை மதியுங்கள். ஆனால் அதில் பற்றுக்கொள்ளாதீர்கள். பணத்தை வெறுக்காதீர்கள், அதை துரத்தாதீர்கள். மதிப்பாக மாறுங்கள், பணம் உங்களை தேடி வரும். இதுவே வாழ்க்கையின் நுண்ணிய ரகசியம்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஹைப் செய்யுங்கள், பகிருங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பவர்ஃபுல் வீடியோக்களுக்கு காட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.